முன்னாள் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி 15 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் தொலைக்காட்சி தொடர்களில் நடிக்க இருப்பதாக வெளியான செய்தி அவரது ரசிகர்களை இன்ப அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தொலைக்காட்சி தொடர் நடிகையாக தனது வாழ்க்கையை தொடங்கிய ஸ்மிருதி இரானி ஏக்தா கபூர் இயக்கிய தொடர்களில் நடித்து பிரபலமானவர். 1998ஆம் ஆண்டு நடைபெற்ற மிஸ் இந்தியா அழகு போட்டியிலும் பங்கேற்று இருக்கிறார். பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ராமாயணம் தொடரில் சீதா கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த இவர் தொடர்ந்து பல்வேறு டிவி தொடர்களில் நடித்து வந்தார். அதில் குறிப்பாக 2000இல் கியூங்கி சாஸ்பி கபி பகூதி என்ற சீரியலில் இவர் துளரி விராணி என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். ஹிந்தியில் மெகா ஹிட் அடித்த இந்த சீரியல்தான் அவரை பல கோடி மக்களிடம் கொண்டு சென்றது. சுமார் 8 ஆண்டுகள், அதாவது 2008 வரை அவர் அந்த சீரியலில் நடித்திருந்தார். அதைத் தொடர்ந்து அம்ரிதா உள்ளிட்ட சில படங்களில் நடித்திருக்கிறார். இதற்கிடையே 2003ஆம் ஆண்டு பாஜகவில் இணைந்து தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய ஸ்மிருதி இரானி பாஜக தேசிய மகளிர் அணி தலைவராகவும் மற்றும் தேசிய செயற்குழு உறுப்பினராகவும் பதவி வகித்துள்ளார். கடந்த 2014இல் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக உத்தரப்பிரதேசத்தின் அமேதி தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக பாஜகவால் களமிறக்கப்பட்டார். இதன் மூலம் தேசிய அரசியலில் கவனம் பெற்றார். ஆனால் அந்த தேர்தலில் ராகுலிடம் தோல்வியை தழுவினார். இருப்பினும் ஸ்மிருதி இரானியை அமைச்சராக்கிய பாஜக அமேதி தொகுதியில் தொடர்ந்து அவரை பணியாற்ற செய்தது. அதையடுத்து வந்த 2019ஆம் ஆண்டு தேர்தலில் தீவிரமாக பிரச்சாரத்தில் இறங்கிய ஸ்மிருதி இரானி ராகுல் காந்திக்கு அதிர்ச்சி அளிக்கும் தோல்வியை கொடுத்தார். தொடர்ந்து 2014 முதல் 2024 வரை மத்திய அமைச்சராக இருந்த ஸ்மிருதி இரானி கடந்த ஆண்டு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் கிஷோரிலால் சர்மாவிடம் தோல்வியை தழுவினார். அதற்கு பிறகு எந்த பொறுப்புகளிலும் இல்லாமல் ஸ்மிருதி இரானி அமைதியாகவே இருந்தார். இந்த நிலையில்தான் பிரபல ஹிந்தி சீரியல் இயக்குனரான ஏக்தா கபூரின் கியூங்கி சாஸ்பி கபி பகூதி என்ற தொடரின் 2ஆம் சீசன் 25 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தொடங்க இருந்தது. ரசிகர்கள் வெகு நாட்களாக ஸ்மிருதியை மீண்டும் இந்த தொடரின் அடுத்த பாகத்தில் நடிக்க வேண்டுமென்று விருப்பம் தெரிவித்தனர். இந்த நிலையில் ஸ்மிருதி இரானி 15 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சின்ன திரையில் தோன்றவிருக்கிறார். ஸ்மிருதி இரானி ஆரம்பத்தில் இந்த சீரியலில் நடித்த போது ஒரு நாளைக்கு சுமார் 1800 ரூபாய் சம்பளம் பெற்றிருந்தார். தற்போது இந்த சீரியலின் 2ஆம் பாகத்தில் ஒரு எபிசோடில் நடிப்பதற்காக ஸ்மிருதி இரானிக்கு 14 லட்சம் ரூபாய் சம்பளம் வழங்கப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த சீரியல் பிரபல தொலைக்காட்சியில் ஜூலை 29ஆம் தேதி முதல் ஒளிபரப்பாகிறது. மீண்டும் இத்தொடரில் நடிப்பது குறித்து கருத்து தெரிவித்த ஸ்மிருதி இரானி, இந்த கதைதான் எனது வாழ்க்கையை மறுவடிவமைத்தது. கோடிக்கணக்கான மக்கள் என்னை நேசிக்க காரணமானது. ஒரு தலைமுறையினரின் மனதில் எனக்கு இடம் தந்தது என்று தெரிவித்திருக்கிறார். கியூங்கி சாஸ்பி கபி பகூதி என்பதற்கு மாமியாரும் ஒரு காலத்தில் மருமகளாக இருந்தவர்தான் என்பதுதான் நேரடி அர்த்தம். தற்போது இந்த சீரியலில் மருமகளாகவும் மாமியாராகவும் கலக்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.